ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த புதிய வருடத்தில் உங்களை எல்லாம் பார்க்குறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளையில் கர்த்தர் கொடுக்குற அந்த வார்த்தைக்கு நேராக போகலாமா? செப்பனியா 3ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நம்ம பார்க்கலாம். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வருடத்தில் கர்த்தர் நம்மளுடைய தலையை அவர் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், ஆண்டவர் நம்ம ஏரியான்னு சொல்லலை, நம்ம தெருன்னு சொல்லலை, நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு 4-5 வீடுன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், எல்லா ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வருடத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக அவர் வைப்பார். அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நமக்குள்ளே பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் போது தான் கர்த்தர் நம்மளுடைய நடுவிலே இருப்பார். அந்த செப்பனியா 3ஆவது அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தில் பாருங்களேன், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். கர்த்தர் நம்மளுடைய நடுவில் இருக்கும்போது தான் கர்த்தரால் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொண்டு வர முடியும். அப்போ கர்த்தர் நம்மளுடைய நடுவில் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கணும்னா நம்மக்கிட்ட காணப்படுவது என்னென்னா பரிசுத்தம். இந்த வருடத்தில் கூடுமான வரை நம்மளால் நமக்கு தெரிந்து தவறு செய்யாமல் ஆண்டவரிடத்துல எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விழையும் போது முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பித்து, ஆண்டவரே உங்கள் சித்தம் எதுவோ அதை மட்டுமே நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம் நடுவிலே இருந்து நம்மை சுற்றிலும் இருக்க சகல ஜனங்களுக்குள்ளும் நம்மளை என்ன பண்ணுவாரா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த நல்ல தேவனை நம்மளுடைய இருதயத்தில் முதலாவது கூப்பிடுவோம், நம்மளுடைய குடும்பத்தில் கூப்பிடுவோம், நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா அத்தியாசங்களிலும் கர்த்தரை நம்ம கூப்பிடுவோம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு ஆசலாக்கியத்தை எங்கள் தந்திரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொல்கிறீங்க. இந்த வருடத்தில் நீங்கள் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கணும்னா நீங்கள் எங்கள் நடுவில் இருக்கணுமே. ஆண்டவரே, எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க கிருபை செய்யுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாய் உமக்கு உண்மையாக ஆண்டவரே வாடுகிற வாழ்க்கையை லீட் பண்ணுறவங்களா நாங்கள் எல்லாருமே இருக்க கிருபை செய்யுங்க. இந்த வருடத்தின் தொடக்கத்திலே ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலிபீடத்தில் கொடுத்துடுறோம். நீங்கள் எங்கள் நடுவில் இருங்க, நீங்கள் எங்கள் கூட வாசம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களில் தரிப்பியுங்க. ஆண்டவரே, பரிசுத்தத்தை விரும்புகிற சந்ததிகளாய் நாங்கள் மாற கிருபை செய்யுங்க. நீர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு ஆண்டவரே நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவில் ஆண்டவரை யார் யார் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்களோ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க. ஆண்டவரை, குடும்பத்தில் யார் யார் வீணாய் பிரச்சனைகளை கிளப்புறாங்களோ அவங்களுடைய வாயை நீங்கள் கட்டுங்க. உமக்கு தேவையில்லாத வார்த்தைகள் அந்த குடும்பத்தில் எழும்பாதபடிக்கு என் கர்த்தர் இந்த குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலை அடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. எங்கள் கூடவே இருங்க ஆண்டவரை, எங்களை விட்டு மட்டும் நீங்கள் போயிடாதீங்க. எல்லாவற்றையும் கேள்வி படிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.